அவன் என்ன உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவன் நினைச்சியா? உங்க அம்மாவை நடக்க வச்சேங்கிறதுக்காக என் ஸ்கூட்டரை உடைச்ச நீ ரொம்ப நல்லவனா? இல்ல என் வீடு புகுந்து அடிச்ச உனக்கு இத பத்திலாம் பேச தகுதி இருக்கா? அப்ப அவன் மேல வீண் பழிய போட்டு அவன் படிப்பு கெடுத்ததும் இல்லாம இப்ப அவன் வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறியா? ஆமாடி, நான் தான் செஞ்சேன். இப்ப என்ன, நான் நல்லவன உன்கிட்ட சொன்னேனா? எனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்வேன். ஆனா இவன் என் வீட்டு பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான். இதே மாதிரிதான் அங்கேயும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அங்க ஊரே கூடி இருக்குடி. இந்த மாதிரி பிச்சைக்கார கல்யாணம் கிடையாது. வாய முடியுங்க. எல்லா அரசியல்வாதிங்க முன்னாடியும் எங்க அம்மா தவிச்சிட்டு இருக்காங்க. இவன் என்னடானா அசால்ட்டா என் தங்கச்சி தூக்கிட்டு வந்துட்டு உன் முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். எங்கடா அவன்? சொல்றா. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு மேல என் தம்பி மேல ஒரு அடி பட்டுச்சு உன் மானம் போயிடும். அங்க கல்யாண மண்டபத்துல எங்க வீட்டு மானம் போயிட்டு இருக்குடி. உனக்கு நான் சொல்ற புரியல? இப்ப இதே இடத்துல இருந்து உன்னை தூக்கிட்டு போனா உன் அப்பா சும்மா இருப்பானா? உன் தம்பி சும்மா இருப்பானா? இல்ல உன்னை கட்டிக்க போறானே இந்த இழிச்சமாயன் இவன் சும்மா இருப்பானா? நீங்க யாராவது சும்மா இருப்பீங்களா?